சுவாமி ராமாவின் இமயத்து மகான்களில் என் வாழ்க்கையோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் அடிக்கடி ராம்கரா காட்டிற்கு போவேன். என்னோட நண்பர் நந்தின் பாபா அங்கே வருவாங்க. தன்னுடைய 6வது வயதிலிருந்து அவங்க என்னோட ஒரு எளிய தவ வாழ்க்கையும் ஆன்மீக ஒழுங்குகளையும் கடைப்பிடித்து வந்தாங்க. நாங்கள் 2 பேருமே ரொம்ப குறும்புக்காரங்க. நாங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு கிராமத்திற்கு நுழைஞ்சு ஏதோ ஒரு வீட்டில் சமையலறைக்கு போய் கிடைத்ததை சாப்பிட்டு மீண்டும் காட்டிற்கு திரும்பிடுவோம். இது அந்த கிராம மக்களுக்கு ஒரு பெரிய புதிராக இருந்தது. நாங்கள் தெய்வீக பிறவிகள்னு சிலர் நினச்சாங்க. ஆனால் மற்றவங்க நாங்கள் சாத்தான்கள்னு நினச்சாங்க. நைனிடால் நகரில் வாழ்ந்த பணக்காரங்களுக்கு சொந்தமான ஆப்பிள் தோட்டங்கள் அந்த பகுதியில் ஏராளமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு ஆப்பிள் தோட்டத்திற்கு வழியாக நானும் என்னுடைய நண்பரும் போனோம். ஒரு நீரோடியின் அருக பக்கத்தில் வாழ்வதற்காக நாங்கள் எங்கள் வசிப்பிடத்தை விட்டு புறப்பட்டோம். மாலை நேரத்தில் நெருப்பு மூட்டுவதற்காக நாங்கள் சில விறகுகளை சேகரித்தோம். வன பாதுகாப்பு அதிகாரிகள் நெருப்புகள் குறித்து பெரிதும் கவலைப்பட்டதால் நாங்கள் அந்த தோட்டத்திற்கு உள்ளேயே நெருப்பு மூட்டினோம். அந்த தோட்டத்தின் சொந்தக்காரர் எங்களை பார்த்துட்டாங்க. பல்வேறு வகையான ஆப்பிளை நாங்கள் திருடி கொண்டிருந்ததாக அவங்க எண்ணினாங்க. அவங்க ஒரு கஞ்சன். அந்த காட்டோட சொந்தக்காரர் மகா பெரு கஞ்சன். நிலத்தில் விழுந்த ஆப்பிளை எடுக்கக்கூடிய அவரை யாரும் அனுமதிக்க இல்லை. மூங்கில் கம்புகளை கொண்டு வருமாறு அவங்க தன்னுடைய காவலாளிக்கு உத்தரவிட்டாங்க. எங்களை அடித்து நொறுக்குவதற்காக 5 பேர் எங்களை நோக்கி ஓடி வந்தாங்க. அவங்க எங்கள் அருக பக்கத்தில் வந்தபோது நாங்கள் திருடர்கள் இல்லை என்பதையும் காட்டில் வாழ்ந்த 2 இளம் யோகிகள் நாங்கள் என்பதையும் அவங்க கண்டு கொண்டாங்க. 3 மாதங்களுக்கு பிறகு நான் என்னோட குருவிடம் திரும்பி போன பிறகு அற்பமான விஷயங்களை செய்வதன் மூலம் நீ எனக்கு பிரச்சனையை உருவாக்குறன்னு என்னோட குருதேவர் என்கிட்ட சொன்னாங்க. நான் எதுவுமே செய்யலையேன்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க ஒரு பச்சிளம் குழந்தைய தாய் எப்படி பாதுகாப்பாளோ அதே போல் நான் உன்னை பாதுகாக்க வேண்டியிருக்குது. எப்போதுதான் நீ வளர்வ? இன்னொருவருடைய தோட்டத்துக்கு நீ ஏன் நுழைஞ்சன்னு கேட்டார் என்னோட குருதேவர் என்னை பார்த்து. எல்லா பொருட்களுமே கடவுளுக்கு தானே சொந்தமானது. கடவுளுக்கு சேவை செய்பவங்க அதை பயன்படுத்தி கொள்ளலான்னு நான் பதிலளித்தேன். இந்த வகையான சிந்தனை மறைநூல்கள் கூறும் போதனைகள் உன் சொந்த வசதிக்காக தவறாக பயன்படுத்தி கொள்வது தான். உன்னுடைய சிந்தனை திருத்தப்படணும்னு நான் சொல்லிய என் குரு பின்வரும் 3 அறிவுறுத்துகள் எனக்கு கொடுத்தார் என்னோட குருதேவர். கடவுள் 1வது கடவுள் இந்த பிரபஞ்சம் நெடுவிலும் ஊடுருவி இருப்பதாக பாரு. 2வது லௌகீக பொருட்களிலிருந்து கிடைக்கும் இன்பங்கள் மீது ஒருபோதும் பற்று கொண்டு இருக்காத. ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிகளாக அதை பாரு. 3வது இன்னொருவரின் சொத்துக்கும் மனைவிக்கும் செல்வத்திற்கும் ஆசைப்படாத. உபநிஷத்துக்களில் இடம்பெற்றுள்ள மேல் சொல்லப்பட்ட விஷயங்கள் உனக்கு நினைவு இருக்கிறதா? எதிர்காலத்தில் நீ ஏதாவது சமூக குற்றங்களை செய்துவிட்டு மற்றவர்களை தொந்தரவு செய்தேனா அதன் பிறகு நான் உன்னுடன் ஒருபோதும் பேசவே மாட்டேன்னு என்னோட குருதேவர் என்னை பார்த்து சொன்னார். சில சமயங்களில் என்னுடன் பேச மறுத்ததன் மூலம் அவர் என்னை தண்டித்தார். என்னை தண்டிப்பதற்காக அவர் என்னுடன் பேசாமல் மௌனமாக இருந்ததற்கு அவருடைய நேர்மறையான மௌனத்திற்கும் இடையே இருந்த வேறுபாடு வெளிப்படையாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவருடைய நேர்மறையான மௌனத்தில் அன்பும் புரிதலும் நிரம்பி வழிஞ்சது. எனக்கு அப்போது 16 வயசு தான். என்னோட ஆற்றல் அபரீதமாக ஊற்றெடுத்து கொண்டு இருந்தது. நான் எப்போதும் துடிப்பாக இருந்தேன். என்னோட குருவை அடிக்கடி எரிச்சலப்படுத்தினேன். ஆனால் அவர் மகனே, இது உன் தவறு இல்லை, அதற்கு பதிலாக அது என்னுடைய கர்ம வினை, நான் என் சொந்த வினைகளின் பலனை இப்போது அனுபவிச்சு கொண்டிருக்கேன்னு அடிக்கடி என்னோட சொல்லுவாங்க என்னோட குருதேவர். அப்போ நான் ரொம்பவும் வருத்தப்படுவேன். இனி ஒரு பொழுதும் கூட அவருடைய அறிவுறுத்தல்களுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன்னு நான் அவருக்கு வாக்கு கொடுப்பேன். ஆனால் என்னமோ சீக்கிரமே நான் திரும்ப சேட்டை செய்வேன். சில சமயங்களில் வேண்டும்னே பொறுப்பில்லாமல் நான் நடந்து கொள்வேன். மற்ற சமயங்களில் கவனக்குறைவின் காரணமாக பிரகஜையின்றி நான் தவறாக நடந்து கொள்வேன். ஆனால் எல்லா சூழல்களிலும் என்னுடைய இந்த மாபெரும் குரு என்ன நேசித்தார். என்னோட குறும்புத்தனத்தை பொறுத்து கொண்டார்.
ஒருவர் பக்குவம் எய்தும் போது வாழ்வின் உண்மையான தத்துவத்தை அவங்க அறிஞ்சு கொள்ள தொடங்குவாங்க. அதன் பிறகுதான் தன்னுடைய எண்ணங்கள், வார்த்தை, செயல் இது எல்லாமே குறித்து விழிப்புணர்வை அவங்க பெற தொடங்குறாங்க. ஆன்மீக பயிற்சிக்கு தொடர்ச்சியான கண்காணிப்பு அவசியம். ஒழுங்கு வலுக்கட்டாயமாக திணிக்கப்படக்கூடாது. ஆனால் ஒழுங்கிற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது தங்கள் சுய வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்பதை அவங்க ஒப்புக்கொள்ளணும். ஒழுங்கு வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுவது எந்த விதத்திலும் உதவாது. இந்த அணுகுமுறை மூலம்தான் என்ன செய்ய வேண்டும், தான் என்ன செய்யக்கூடாது என்பது ஒருவருக்கு தெரிய வரணும். ஆனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவங்க ஒருபோதும் தெரியாது அவங்களுக்கு. நான் எப்போதெல்லாம் அகங்காரத்துடன் இருந்தேனோ அப்போதெல்லாம் நான் சறுக்கி விழுவேன். அது என்னோட அனுபவத்தில் நான் கண்டு கொண்ட உண்மை. என்னோட குரு என்னிடம் உன்னால் இயன்ற அளவு சிறப்பாக முயற்சி செய்ய, ஆனால் நீ எப்போதெல்லாம் உன் அகங்காரத்திற்கு தீனி போடுறியோ, எப்போதெல்லாம் சுயநலமா ஏதாவது செய்ய முயற்சி செய்கிறையோ அப்போதெல்லாம் நீ வெற்றி பெறவே மாட்ட. இது நான் உனக்கு இடும் சாபம்னு என்னோட குருதேவர் என்னை பார்த்து சொன்னாங்க. நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லி கொண்டிருக்காங்கன்னு என்னோட மனசுக்குள்ள என்ன நானே கேட்டேன். அவங்க தொடர்ந்து பேசினாங்க. எப்போதெல்லாம் நீ சுயநலம் இல்லாமல் அகங்காரம் இன்றியும் அன்போடு நடந்து கொள்கிறாயோ அப்போது உனக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ஆற்றல் இருப்பதை நீ பார்ப்ப. ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதில் நீ எப்போதும் வெற்றியை பார்ப்ப. ஒரு சுயநலவாதி எப்போதும் தன்னை பற்றிய சிந்திக்கவும் பேசவும் செய்கிறாங்க. அவருடைய சுயநலம் அவங்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தும். அகங்காரத்தை வேறற்பது தான் சுய ஞானோதயத்திற்கான மிக எளிய வழி. நம்மை விட பெரிய அந்த சக்திக்கு நம்ம அடிப்படைந்து தான் வேணும். சாதுக்களுடன் இணைந்து இருப்பதும், தனக்குள் இருக்கிற மையத்தை பற்றிய நிரந்தர பிரதிஞை இருப்பதும் மாயையை கடந்து செல்ல ஒருவருக்கு உதவும். தன்னலமின்மையை வளர்த்தெடுப்பதன் மூலம் நம்முடைய அகங்காரம் தூய்மையாக்கப்படுது. தூய்மை செய்யப்படாத அகங்காரம் ஒரு தீமை தான். அது நம்முடைய சொந்த வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். நம்முடைய சுயத்தை நம்முடைய சுயம் அல்லாதவற்றிலிருந்து வேறுபடுத்தி பார்ப்பதற்கு தூய்மை செய்யப்பட அகங்காரம் வழிவகுக்குது. ஒருத்தர் எப்போது அகங்காரத்துடனேயே இருந்தாங்கன்னா அவங்க தன்னுடைய விழிப்பு நிலையை விரிவுபடுத்தவே முடியாது. தங்களுடைய அகங்கார போக்கினால தங்களை சுற்றிலும் எல்லைகளை கட்டி எழுப்புகின்றவங்க இறுதியில் தங்களுக்கு தாங்களே துயரங்களை உருவாக்கி கொள்றாங்க. ஆனால் மற்றவர்களுடனான தங்கள் ஒற்றுமையை பற்றிய பிரதிஞையுடன் இருக்க முயற்சி செய்கிறாங்க. தொடர்ந்து மகிழ்ச்சியாகவும் பயம் இல்லாமலும் வாழ்கிறாங்க. வாழ்வில் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து அனுபவிக்கிறாங்க. தன்னலம் இல்லாமல் பணிவாகவும் அன்பாகவும் இருப்பவர் தான் மனித குலத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் ஆவாங்க. அறிவை பெறுவதற்கான வழி எல்லாமே சிறந்தது நேரடி அனுபவம் தான். மற்றது எல்லாமே முழுமையானது இல்லை. ஞான உதயத்திற்கான பாதையில் தூய்மையும் ஒருமித்த கவனமும் மனக்கட்டுப்பாடும் தான் இன்றியமையாது.